இந்த பங்குனி மாதம் பிரம்மோற்சவம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற எல்லா ஊர்லேயும் பிரம்மோற்சவம்னு சொல்லுவாங்க, பேருக்கு தான் பிரம்மோற்சவம்னு சொல்லுவாங்க. ஆனால் நமது ஊரில் தான் பிரம்மோற்சவங்கிறதுக்கு உண்மையான பேருக்கான அர்த்தங்கிறது நமது ஊருக்கு தான் பொருந்தும். ஏனென்றால் ஒரு சமயம் பிரம்மாவனுடைய கர்வம் ஏற்பட்ட ஒரு சிருஷ்டி என்ற படைத்தல் தொழில் தடைபட்டு போய் சனகாதி முனிவர்களின் ஆலோசனைப்படி இந்த ஜென்மகாரண்ய கஷேத்திரம், தட்சிண துவாரகை, வாசுதேவபுரி, ராஜாதிராஜ சதுர்வேதி மங்கலம், குலோத்துங்க சோழ விண்ணகரமாகிய இந்த ஸ்தலத்தை வந்தடைந்து ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்று உச்சரித்து பல ஆண்டுகளாக தவம் ஏற்றி பெருமாள் சாட்சாத்காரமாகி அவருடைய கர்வத்தை, மாயையை அகற்றி அவருக்கு சிருஷ்டி தொழிலை மறுபடியும் அளித்தார். அதன் நன்றி கடனாக தேவசிற்பியான விஸ்வகர்மாவை கொண்டு இந்த ஜென்மகாரண்ய கஷேத்திரத்தில் ஆலயம் நிர்மாணம் செய்து சுயம்பு விமானத்தில் ராஜகோபாலனாக பிரதிஷ்டை செய்து பங்குனி மாசம் ரோஹிணி நட்சத்திரத்தில் ரதோற்சவம் வர மாதிரி, திருத்தேர் வர்ற மாதிரி 18 நாள் உற்சவங்களையும் பிரம்மாவினாலேயே நடத்தப்பட்டது நமது ஊர். அதனால பிரம்மாவே வந்திருந்து நடத்தி இந்த 18 நாள் உற்சவத்தையும் நடத்தி திருத்தேர் பங்குனி மாதம் ரோஹிணி நட்சத்திர திருத்தேரையும் நடத்தி போனபடியால் பிரம்மோற்சவம் என்ற பெயர் நமது ஊருக்கு மட்டும்தான் மிக சால பொருந்தும் என்பது நாமெல்லாம் பெருமைப்படக்கூடிய விஷயம். அந்த பிரம்மோற்சவத்தில் முதல் நாள் நிகழ்வு அப்படிங்கிறது துவஜ ஆரோகணம் என்று சொல்வார்கள். கொடியேற்றம், அதாவது துவஜம் என்றால் கொடி, ஆரோகணம் என்றால் ஏறுதல். ஆரோகணம் அவரோகணம் சொல்லுவாங்க. ஆரோகணம்னா ஏற்றம், அவரோகணம்னா இறக்கம், அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர்னு சொல்ற மாதிரி அந்த ஆரோகணம் என்றால் ஏற்றம், அவரோகணம் என்றால் இறக்கம். கர்நாடக சங்கீதத்தில் கூட ஒவ்வொரு ராகங்களுக்கும் ஆரோகணம் அவரோகணம் இருக்கும். அந்த ஆரோகணம் உள்ளபடி அந்தந்த ஸ்வரங்களை டச் பண்ணி பாடினாதான், அந்த ஜீவஸ்வரங்களை டச் பண்ணாதான் அந்த ராகத்துடைய ஸ்வரூபமே கிடைக்கும். அப்படிங்கிறதுனால அந்த ஆரோகணம் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில முக்கியம். அது இல்லாமல் ஏற்றம் இறக்கம் இல்லாமல் வாழ்க்கையே கிடையாது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏற்றமும் இருக்கும், எல்லாருடைய வாழ்க்கையிலும் இறக்கமும் இருக்கும். தொடர்ந்து ஏற்றமாகவே இருந்த வாழ்க்கை யாருக்கும் கிடையாது, தொடர்ந்து இறங்குமுகமாகவே இருந்த வாழ்க்கை யாரும் கிடையாது. வாழ்க்கைங்கிறது ஒரு சக்கர மாதிரி தான். ஏற்றம் மேலே உள்ளது கீழே போகும், கீழே உள்ளது மேலே விழும் என்று இந்த ஏற்றம் இறக்கம் என்பது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய ஒரு நியதி, இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கருப்பொருள். அதே போல் இந்த பங்குனி மாதம் பிரம்மோற்சவம் துவஜ ஆரோகணம் கொடியேற்றத்துடன் முதல் நாள் நிகழ்ச்சி துவங்கும். பெருமாளுக்கு பார்த்தீங்கன்னா கருட கொடி உடையவன் பேரு. கருடனை தனது வாகனமாக மட்டுமல்லாமல் தனது கொடியிலும் கொண்டவன் திருமால். அதனால தான் பார்த்தீங்கன்னா உத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜ உத்திஷ்ட கமலாகாந்தா திரைலோக்கியம் மங்களம் குரு என்று சுப்பிரபாதத்தில் வரும். உத்திஷ்டன கண் திறந்து என்னை பார், கண்மலர்வாய் கண்ணா, கருடத்வஜ கருட கொடி உடையவனே, கமலாவினுடைய காந்தனை, திரைலோக்கியம் 3 உலகங்களுக்கு மங்களத்தை தருபவனே நீ கண்மலர்வாய் என்று சுப்பிரபாதத்தில் வரும். அதேமாரி இந்த கருட கொடி ஏற்றத்துடன் இந்த துவஜ ஆரோகணத்துடன் இந்த பிரம்மோற்சவமானது துவங்கும். நமது தீட்சிதர்கள் கொடிக்கு முறைப்படி பூஜை செய்து உரிய நாள் நட்சத்திரம் பார்த்து அந்த நட்சத்திரத்தை அன்று நமது கொடிமரத்தில் கருட கொடியை ஏற்றி அந்த பிரம்மோற்சவத்தை ஆரம்பித்து வைப்பார்கள். அதைத் தொடர்ந்து அன்று இரவு கொடிச்சப்புறத்துடன் முதல் நாள் உற்சவம் நடைபெறும். இந்த 18 நாள், ஒரு மாதம் 18 நாள் பிரம்மோற்சவம் பின்னாடி விளையாட்டு எல்லாத்துக்கும் ஆரம்பமாக இருக்கக்கூடிய அந்த துவஜ ஆரோகணம் என்பது வெகு விமர்சையாக சாஸ்திரோக்தமாக ஆகம விதைப்படி பிரம்மா வகுத்து கொடுத்த அந்த திருவிழா பத்திதிப்படி முதல் நாள் கொடியேற்றத்துடன் துவஜ ஆரோகணத்துடன் நமது பிரம்மோற்சவம் துவங்கும். அன்று இரவு கொடிச்சப்புறம் மிக அருமையாக முறையில் அதி அற்புதமாக அலங்காரம் செய்யப்பட்டு வீதி உலா வந்து நமது பிரம்மோற்சவமானது துவங்கும் நிகழ்ச்சி மிகவும் சீரோடும் சிறப்போடும் நடைபெறும். இந்த கொடிச்சப்புறத்தையும் துவஜ ஆரோகணத்தையும் PWD ஆபீசர்களும் தாலுகா அலுவலக ஊழியர்களும் மிக அருமையாக உபயோகமாக ஏற்று வருடந்தோறும் முதல் நிகழ்ச்சியாக துவஜ ஆரோகணத்தையும் கொடிச்சப்புறத்தையும் சீரோடும் சிறப்போடும் நடத்தி வருகிறார்கள். அவர்களுக்கு எல்லாம் வல்ல செங்கமலத்தாயருடைய ஸ்ரீ ராஜகோபால சுவாமியின் பரிபூர்ண கிருபாகடாட்சத்தை பெற்று அஷ்ட ஐஸ்வர்ய ஆயுள் ஆரோக்கிய திவ்ய திரகாத்திர வஜ்ர சரீர குபேர சம்பவத்துகளை பெற்று அவர்கள் வாழ்க்கையில் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமியை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.